மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளின் முற்பகுதியிலே, அதாவது காலை 11:42 வரையிலே சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறது. அதன் பிறகு 7ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறது. 6ஆம் இடத்தில் இருந்தாலும் கோச்சாரத்தில் சந்திரன் நன்மைதான் செய்யும், 7ஆம் இடத்திலும் நன்மை செய்யும். 7ஆம் இடத்திற்கு வந்த பிறகு குருவால் பார்க்கப்படுகிறது. குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம் எல்லாம் ஏற்படுகிறது. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்நாளிலே மிக பெரிய அளவிலே ஏதேனும் நன்மைகள் நடக்கும், நல்ல தகவல் வந்து சேரும். அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு கௌரவ பதவிகள் தேடி வரலாம். அதிகார பலம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அரசியலிலே உள்ளவர்கள், அரசு பணியிலே உள்ளவர்கள், அரசு ஊழியர்கள் ஆகியோருக்கு மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்தில் காலை 11:42 வரையிலும், அதன் பிறகு 6ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கின்ற ஒரு நாள். 6ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்த பிறகு அது குருவால் பார்க்கப்படுகிறது. ராசி அதிபதிக்கு 4ஆம் இடத்திலே, ராசி அதிபதியின் வீட்டிலே, சுக்கிரனின் வீடான துலாத்திற்கு சந்திரன் வருகிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிக சிறந்த நாளாக இருக்கும். வியாபாரத்திலே எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். கைக்கு வந்து சேராமல் தாமதமாகிக் கொண்டிருக்கும் ஒரு தொகை இப்பொழுது வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் காலை 11:42க்கு 5ஆம் இடம் வந்து குருவால் பார்க்கப்படுகிறது. தனஸ்தானாதிபதியை தனகாரகன் பார்க்கிறது, அதாவது சந்திரனை குரு பார்க்கிறது. ஆகவே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பங்குச்சந்தையிலே ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அதன் வாயிலாக கிடைக்கலாம். பெரிய தொகையை கொடுப்பது, வாங்குவது, பிறருக்கு கடன் ஏற்பாடு செய்து கொடுப்பது, தாமே கடன் கொடுப்பது அல்லது லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பது போன்ற ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் சம்பந்தமான தொழிலிலே உள்ளவர்களுக்கு இந்நாளிலே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். இது ஒரு மிக சிறந்த நாளாக விளங்குகிறது. பல விதத்திலே நன்மைகள் நடைபெறும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். இந்நாளின் முற்பகுதியிலே ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. காலை 11:42ற்கு 4ஆம் இடம் வந்து அங்கு குருவால் பார்க்கப்படுகிறது. ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். பல விதத்திலே நன்மைகள் நடைபெறும். இப்பொழுது பெரும்பாலான கிரகங்கள் கடகராசிக்கு மிகவும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு சிலர் கேட்கலாம், ஒரு சில ராசிக்கு நீங்கள் இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கிறது, ஆகா ஓஹோன்னு எல்லாம் சொல்றீங்க, ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கலையே ஏன் என்று கேட்கலாம். அவரவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தின்படி 75%, இந்த ராசி பலன் என்று சொல்கின்ற பொதுவான பலன் இருக்கிறதே, கோச்சாரத்தின் அடிப்படையிலே சொல்லப்படுகின்ற இந்த பலன், இது 25% ஒவ்வொருவர் வாழ்க்கையிலே நடைபெறும். ஆகவே அடிப்படை ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஜனனகால ஜாதகம் வலுவாக இருந்து அதிலே நல்ல தசாபுக்திகள் நடைபெற்று கொண்டிருந்தால் இதிலே சொல்லப்படுகின்ற பலன்கள் 100% நடக்கும். இல்லாவிட்டால் சற்று குறைவாகத்தான் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நடைபெறுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். தொழிலிலே மகத்தானதொரு சாதனை புரிவீர்கள். உங்களுடைய தொழிலிலே உள்ள பிறரெல்லாம் உங்களை கண்டு ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு மகோன்னதமான ஒரு ஸ்தானம் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிலே மிகப்பெரியதொரு புகழ் கிடைக்கும். மிகப்பெரிய கலைஞர்களுக்கெல்லாம் 12ஆம் இடத்தில் தான் சுக்கிரன் இருக்கும். ஜனனகால ஜாதகத்திலே லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் மறைந்து விட்டது என்பார்கள். ஆனால் கலைத்துறையிலே வெற்றி பெற்றவர்களின் பலர் ஜாதகத்தை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் 12ஆம் இடத்தில் தான் சுக்கிரன் இருக்கும். ஆகவே இப்பொழுது 12ஆம் இடத்திலே கோச்சாரத்திலே சுக்கிரன் இருக்கும் இந்நாளிலே கலைத்துறையை சார்ந்த சிம்மராசிக்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்நாளிலே பெறுவார்கள்.
கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசியில் இருக்கும் சந்திரன் காலை 11:42 ராசிக்கு விட்டு 2ஆம் இடமான துலா ராசிக்கு செல்கிறது. அங்கே குருவால் பார்க்கப்படுகிறது. பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. லாபாதிபதி 2லும் 2 குடைவன் லாபஸ்தானத்திலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு என்பதால் இந்நாளிலே பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பெரிய அளவிலே தனலாபம் கிடைக்கும் என்பதால் சுய தொழில் செய்பவர்களுக்கு இந்நாள் ஒரு அற்புதமான நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதிலே இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக காணப்படுகின்றது. தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்கள், உத்தியோகத்திலே இருப்பவர்கள் ஆகிய அனைவருக்குமே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. ராசிக்குள் சந்திரன் வந்து விடுகிறது காலை 11:42. சந்திரன் வீட்டில் ராசி அதிபதி சுக்கிரன் இருக்கும் பொழுது சந்திரன் ராசிக்குள் வருவதால் சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்படுகிறது. இதனால் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இந்நாளிலே காணப்படுகிறது. விருச்சிகத்திற்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் வாயார புகழ்வார்கள். அது முகஸ்துதி என்று நீங்கள் நினைத்து ஏமாந்து விட வேண்டாம். உண்மையிலேயே ஆத்மார்த்தமான ஒரு புகழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டத்தக்கதாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய தினம் நிகழ்கின்ற சந்திப்புகள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்மை நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குவதால் இந்நாளிலே நீங்கள் எதை செய்தாலும் அது வெற்றி பெறும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் தொடர்பான பயணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு அலைச்சல் சற்று இருக்கும். அகால போஜனம், அன்டைம்லி ஃபுட் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு சிலருக்கு ஏற்படும். எனினும் உங்களுடைய தொழிலிலே நீங்கள் முழு கவனத்துடன் அதை செய்து கொண்டிருப்பதால் கருமமே கண்ணாயினார் என்று சொல்வார்களே, கண் துஞ்சார் மெய்வருத்தம் பாரார் என்று, அதை போல நீங்கள் உங்களுடைய உடல் சிரமங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் உங்களுடைய பணியிலே முழு கவனம் செலுத்தி அதிலே மகத்தானதொரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் இருக்கிறது. மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நாள் என்று இந்நாளை சொல்லலாம். கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டு ராசியை 3 கிரகங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய ஒரு கிரக அமைப்பு காரணமாகவும் மிதுனத்திலிருந்து 8ஆம் பார்வையாக செவ்வாயும் சேர்ந்து ராசியை பார்க்கிறது என்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். குறிப்பாக வீடு, நிலம், மனை போன்ற விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புகழ் அதிகரிக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. காலை 11:42 வரையிலே சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. 11:42 AM வரையிலே சந்திராஷ்டமம். அதன் பிறகு மிக நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் விதத்திலே கிரக மாற்றங்கள் நிகழ்கின்றன. ஆகவே ஏதேனும் முக்கியமான பணிகள் இருந்தால் அதை மதியம் 12 மணிக்கு மேல் செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கான சரியான ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாளின் பிற்பகுதி விளங்குகிறது. பொருளாதார முன்னேற்றமும் தொழில் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். மீனராசிக்கு காலை 11:42 வரையிலே நன்மை செய்யும் விதத்திலே கிரகங்கள் அமைந்துள்ளன. அதன் பிறகு சந்திராஷ்டமம். காலை 11:42 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ஆகவே காலை நேரத்திலே ஏதேனும் முக்கியமான பணிகள் இருந்தால் அவற்றையெல்லாம் செய்துவிடலாம்.
11:42 AM முன்னதாக உங்களுடைய முக்கியமான பணிகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை செய்யலாம். முக்கியமான நபர்களை சந்தித்து ஏதேனும் பேச வேண்டி இருந்தாலும் காலை நேரத்திலே அதற்குள்ளாக பேசிவிட வேண்டும். அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பித்த பிறகு மனதிலே ஒருவித குழப்பம் இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு தடுமாற்றத்துடன் ஒரு செயலை செய்தால் அது சரியாக வராது. பொதுவாக சந்திராஷ்டம நாளிலே துவங்குகின்ற எந்த ஒரு செயலுமே வெற்றி பெறுவதில்லை. ஆகவே இந்நாளிலே நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களுடைய அன்றாட கடமைகள் என்ன உண்டோ அவற்றை மட்டும் செய்து வாருங்கள், போதுமானது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே அதிக எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தேவையில்லாத வீண் அபவாதங்களுக்கெல்லாம் வீண் பழிக்கெல்லாம் நீங்கள் ஆளாக நேரிடும் என்பதால் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாள்.